Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டிலேயே எப்படி பழைய கொலுசை புது கொலுசு மாதிரி மாத்தலாம் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே என்னோட லாஸ்ட் வீடியோல ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போறேன். இது வந்துட்டு நாங்க ஒன் டைம் நகை கடைக்கு போயிருக்கும்போது நாங்க அவங்க கிட்ட கேட்டோம், நீங்க எப்படி வெள்ளி பொருட்கள் எல்லாம் சூப்பரா நல்ல பளபளன்னு மெயின்टेन பண்றீங்க, ஏதாச்சும் டிப் இருக்கா சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு கேக்கும்போது அந்த நகை கடையில வர்க் பண்றவர் தான் எங்களுக்கு இந்த டிப் சொன்னாரு. அவர் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் அங்க இருக்கிற வெள்ளி பொருட்கள் எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுவாங்களாம். அத வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த கொலுசை தான் வந்து நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். எவ்வளவு டார்க்கா இருக்கு பாருங்க. அவர் என்ன பொருள் சொன்னார்னா கோல்கேட் டூத் பவுடர் தாங்க சொன்னார். இந்த டூத் பவுடர்லேருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கிட்டேன். இது வந்துட்டு 200 கிராம் வந்து 75 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். இப்போ வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டூத் பவுடரில் ஈரமே இல்லாத ஒரு காட்டன் டவலால் நம்ம வந்து தொட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தொட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கொலுசை வந்து நீங்கள் நனைக்க வேண்டாம். கொலுசு மேலே இந்த பவுடரை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் ஒவ்வொரு இடமும் தேய்ச்சி விட்டால் போதும், ரொம்ப கூட தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொலுசு ஃபுல்லாகவே நான் இன்றைக்கி தேய்ச்சிக்க போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு கோல்கேட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சோடா உப்பு போடுவாங்க, எலுமிச்சை சாறு போடுவாங்க. அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி கிடைக்கிறத ரிசல்ட்டை காட்டிலும் இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஈஸியாக நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ஈஸியாக நமக்கு வந்து பிரைட் ஆகிடும் கொலுசு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வெள்ளி பொருட்களில் எல்லா பொருளையுமே பிரைட்டாக மாற்றலாம். கொலுசு, விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு டூத் ப்ரஷ்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, காட்டன் கிளாத்தால் யூஸ் பண்ணுங்கள். அவர் சொன்ன டிப்பு என்னென்னா ஈரம் இல்லாமல் காட்டன் டவலால் நாங்கள் துடைப்போன்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் தண்ணி போட்டு இதை வந்து வாஷ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தேய்ச்சிடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு அழுக்கு வந்து ரிமூவ் ஆகியிருக்கு. உங்களுக்கு இப்போவே லைட்டாக தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு பிரைட் ஆகியிருக்கு. நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்து காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ பேக் சைடு நான் தேய்ச்சிக்க போகிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் நான் கொஞ்சம் இடத்துல தான் தேய்ச்சிருக்கேன், அதோட மற்ற பகுதியை பாருங்கள், உங்களுக்கு இதில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதை நான் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கொலுசு எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு புது கொலுசு மாதிரி சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ இந்த கொலுசை பாருங்கள். இப்போ நான் இன்னொரு கொலுசையுமே தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட 2 கொலுசுமே சூப்பராக க்ளீனாக பளிச்சுன்னு புது கொலுசு மாதிரி ஆகிடுச்சு. இனிமேல் கொலுசு பாலிஷ் பண்ணோன்னா வீட்லேயே 5 நிமிஷத்தில் ஈஸியாக பாலிஷ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.